லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். 795 சதுரடி, நிறைய பேர் 700 to 800 சதுரடி கொடுங்க சார் அப்படின்னா. 99 குழி, ஒரு குழிங்கிறது 8.03, 34க்கு 34ங்கிறது ஒரு குழி, 36க்கு 36ங்கிறது கோவில் கட்டுறதுக்கு எடுத்து. நம்ம இப்போ வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பில் 99 குழியில் பெஸ்ட்டு பிளானையும் அதற்குண்டான அமைப்பையும் இப்போது பார்க்க போகிறோம். 2BHK. என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ முடியும் போது நீங்கள் லைக் பண்ணுவீங்க. சார் நீங்கள் பிளான் நிறையதே எங்கள் சேனலில் இருக்குது, கிட்டத்தட்ட 1300 பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா, நாங்கள் குழிப்பொருத்தம்னு பார்த்து KJC 10 ஃபார்முலா. குழிப்பொருத்தம்ங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுத்திருக்கோ அதற்கேற்றாற்போல் குழிப்பொருத்தம் பார்த்து, ஜாதகத்தை பார்த்து, அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருடைய ஜாதக அமைப்பை எடுத்து பண்ணும். 4 மூலைகள் தெளிவுபட வரைபடம் அமைக்கப்படும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியஜாதம், இது மாதிரி 5 இருக்கிறதுல அதில் 4 மூலைகள் எடுத்துக்கும். இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து, அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக வாஸ்துபடி அமைக்கணும். நாங்கள் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் 2 to 3 மாடல்ஸ் பிளான் கொடுக்குறோம். வரைபடம் தேவைப்படுறவங்கனாலும் சரி, வரைபடம் சீர்திருத்தம் வேணும்னாலும் சரி, 9952166706ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அடியன் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பதிவு பண்ணுங்கள். அடியன் பார்த்து உங்களுக்கு அதற்கேற்ற போல் நாங்கள் பதில் சொல்லுவோம். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். சவுத் ஃபேஸிங் பிளான், தெற்க பார்த்து இருக்கிற ஒரு பிளான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்முக கடவுளாகிய முருகருடைய ஒரு திசை. ஸோ தெற்கு பார்த்ததுக்கு செவ்வாயினுடைய அதிகாரம் பெற்ற கிரகம் ஆகியது செவ்வாய். அப்போ தெற்கு திசை, சவுத் ஃபேஸிங் வாசல் வைத்து வீடு கற்றால் தென்றல் காற்று வரும், ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். சார் நிறைய பிளான் நீங்கள் சவுத்து தான் சார் கொடுக்குறீங்க, விலையும் அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு அன்பர் அனுப்பியிருந்தார் ஒரு பிளானு, அதில் கொஞ்சம் திருத்தம் பண்ணி நான் முன்னையும் ஒரு மாதிரியாக புதுசாக அமைச்சு கொடுத்தேன். அதில் 35 4.5 22 வச்சு 99 குழிக்கு சிம்ம மனையும், வரவு 12, செலவு கம்மி. யோனி சர்ப்பம், நட்சத்திர மத்தியம், வார பொருத்தம், சோமம் சுகம், அங்கிஷம் சகல நன்மை, கேத அங்கிஷம். ஜாதி வைசிய ஜாதி, திதி சஷ்டி திதி, சந்ததி விருத்தி, ராசி மீனம். இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 73 ஆண்டுகள். இப்போ இதில் என்ட்ரன்ஸ் எங்கே வச்சுருக்கோம்னாக்கா, அக்னி மூலை, தென்கிழக்கு மூலையிலேயே வச்சுருக்கிறோம். பெட்ரூம் 10 10, கன்னி மூலையில் பீரோவும் கட்டில் அமைப்பும். அப்பா அம்மா படுக்கிறதுக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் அருமையாக பயன்படுத்தலாம். இந்த இடத்துல போடக்கூடாதுன்னு யாரும் சொல்வா. தாராளமாக ஈசான மூலையில் பிள்ளைங்க படித்தோம்னாக்கா கலெக்டர், கமிஷனர் இல்லைன்னா பெரிய போஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ அதனால் ஈசான மூலையில் நல்ல வளர்ச்சியாக பெட்ரூம், பிள்ளைங்க படுக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும் இல்லையா, அதனால் செல்ஃபோன் பார்க்குறது குறைப்பாங்க ஈசானத்தில் பெட்ரூம் போட்டோம்னாக்க. வாயு மூலையில் கிச்சன், அதற்கு உண்டான அக்னி மூலையில் கிச்சன் வைங்க, அடுப்பு வைங்க. உங்கள் இல்லத்தரசி நலமாக இருக்கணும். உங்கள் வீட்டினுடைய மகாலட்சுமி, உங்களுடைய வீட்டுக்காரம்மா நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் 10க்கு 10 போட்டு கொடுங்க. 10க்கு 6, 10க்கு 5. ஏம்மா என்னம்மா செய்ய போகிற, எதுக்குமா இந்த இடத்துல போடுறோமாம்மா, இவ்வளோ பெருசு வேணுமாம்மா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய எங்கள் அலுவலகத்தில் பேசும்போது சார் தான் பேசுவார். இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த நிலம்தான் செவ்வாய் கணவர், இந்த கட்டடம்ங்கிறது சுக்கிரன் மனைவி. நீங்கள் கட்டடத்தை நேசிக்கணும், அப்புறம் மனைவியை நேசிக்கணும். இல்லைன்னா மனைவியை நேசிக்கிறவங்க தான் வீடு கட்டுவாங்க. மனைவி சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஏங்க வீடு கட்டணும்னா பாதி பணம் வச்சுருக்குறீங்க, மிச்சத்துக்கு கையில் இல்லை. அந்த பொண்ணு சரி உங்கள் வீட்டுக்காரம்மா நகை, மோதிரம், வளையல், செயின் எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வீடு ஆயிடுதுங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படியே அமைச்சு கொடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்கார், நல்லா கட்டியிருக்கிறாரு, அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், அவரை ஃபாலோ பண்ணுறேன். வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் கட்டாதீங்க. உங்கள் ஜாதகத்திற்கு, உங்கள் பிளானுக்கு, உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு என்கிட்ட கூட கேட்காதீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா அப்படியே நிதானமாக சிந்திச்சு சொல்கிறதே சேலுங்க, அதே சரியாக வரும். அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லிட்டு அக்னி மூலையில் கொண்டு போய் செப்டி டேங்க் போட்டுறது. ஏமா இங்கே போடலாமான்னாக்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு சொல்லுவாங்க. தெற்கு பார்த்து அமைக்கிறதுல பிழை வர்றதுக்கு காரணம் அக்னி மூலையில் பெரிய தொட்டி போடுறது. யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. இன்ஜினியர்கிட்ட கேட்பாங்க, இங்கே போடுவோம் சார், ஓகே, அப்போ மூடியை போட்டு மூடிடுவாங்க.
அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்காரம்மா வந்ததுக்கப்புறம் தான் அக்னி மூலையில் செப்டி டேங்கோ இல்லை சம்பு போட்டதுனால கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, பித்தப்பை சம்மந்தப்பட்டது, சொருகு பை மாதிரி இன்றைக்கி கட் பண்ணி 2ஆக எடுத்துடுறாங்க. அதான் இயற்கை கொடுக்குறது யாராலையும் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம கலாச்சாரம் அந்த அளவுக்கு மாறிடுச்சு, உணவு பழக்கம் மாறிடுச்சு, வீட்டினுடைய அமைப்பு மாறிடுச்சு. அதனால் வசிக்கும் இடத்தை நேசித்தோமேனால் நிச்சயமாக நீங்கள் வளமாக வாழ்வதற்கு உண்டான 100% கேரண்டி. அப்போ இந்த அக்னி மூலையில் செப்டி டேங்கும் நல்ல தண்ணி தொட்டியும் போடவே போடாதீங்க, உறுதியாக போடாதீங்க. சார் நாங்கள் போட்டுட்டோம் சார், என்ன செய்யுது? அடைங்க, சொந்த வீடு தானே, என்ன வேலைக்கு இருக்கீங்க, அடைச்சி புதுசாக பண்ணுங்க. அப்போ இங்கே போரு, மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டி டேங்க் இங்கே தான் வரணும். கன்னி மூலையில் தான் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வரணும். ஈசானத்தில் மஞ்சள் வைங்க, நந்தியாவட்டை வைங்க, கருவேப்பிலை வைங்க. கன்னி மூலையில் நல்லா மாங்கண்டு வைங்க, எந்த விதமான குறையும் வராது. தென்னை மரம் வீட்டில் வைக்காதீங்க. இல்லைன்னாக்கா நல்லா வேப்ப மரம் வைங்க. ஆனால் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்? சார் கட்டடத்தை அப்படியே தூக்கிடும் சார்ன்றாங்க. எது சுனாமி வந்தாலும் சரி, பெரிய பூகம்பம் வந்தாலே கட்டடம் ஆடாத அளவுக்கெல்லாம் கட்டடம் கட்டுறாங்க. இந்த ஒரு சின்ன வேப்பங்கண்டு நீங்கள் கட்டடம் சொருகிறீங்க, தூக்குற அளவுக்குலாம் இல்லை, அது வாட்டாக நடந்து போயிட்டே இருக்கும். அதனால் தைரியமாக இந்த மாதிரி அமைங்க. இது ஒரு ஆப்ஷன் ஆஃப் த பிளான். இன்னொரு மாடல் சொல்கிறேன். இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது கிச்சன் 10க்கு 8 போட்டிருக்கிறேன். ஹால் பெருசாக பண்ணிட்டோம். அதே மாடிப்படி, தலைவாசல், எழுத்தாப்பில் ஜன்னல், 2 ஜன்னல். அப்புறம் பூஜை பிரம்மஸ்தானத்தில் இன்ட்டு போட்டிங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், காமன் டாய்லெட், இன்னொரு பெட்ரூம், கிச்சன். போதுமான அளவுக்கு 795 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க. இந்த பிளான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்காது, அருமையாக பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு யாருக்கெல்லாம் பொருந்தும்? ரிஷப கன்னி மகரத்திற்கு பொருந்தும். 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பொருந்தும். முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நிறைய சொல்லுவாங்க, பழனி போயிட்டு வந்தோம்னா ஒரு பெரிய திருப்பம் வரும். திருச்செந்தூர் அறுபடை வீடுகள், அதில் 2 படை வீடுகள் மதுரையிலே இருக்குது. அடியனும் மதுரையில் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றத்தையும் தரிசனம் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்வீங்க. நிறைய அன்பர்கள் பிளான் அமைச்சிருப்பாங்க. சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது பிளான் புதுசாக அமைக்கணும்னு நினைக்கிறீங்களாலும் சரி, 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி நாளைக்கு புதிய தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமः.